பழம்பெரும் விஜயநகர அரசில் மக்கள் கூட்டம் குவிந்திருந்த சந்தையில் ஒரு வியாபாரி தங்கம் போல பிரகாசிக்கும் கிளியை கூண்டில் வைத்து வந்தான். அதை பார்த்த மக்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். வியாபாரி பெருமையாக, இந்த கிளி எதிர்காலத்தை சொல்லும் என்று அறிவித்தான். சந்தையின் அருகில் மிகவும் அழகான மற்றும் கம்பீரமாக அரண்மனை உள்ளது. இந்த செய்தி விரைவில் அரசர் கிருஷ்ணதேவராயரின் காதுகளிலும் சேர்ந்தது. அரண்மனை மன்றத்தில் அந்த கிளியை பற்றி புதிர் போல பேசத் தொடங்கியது. மன்றத்தின் உள்ளே வியாபாரி அந்த கிளியை காட்டினார். அது புதிரான முறையில் பேசுவதோடு எதிர்காலத்தையும் சொல்லும் போல தோன்றியது. அமைச்சர்கள் அதிசயித்து அந்த கிளிக்கு உண்மையாக மந்திர திறன் இருப்பதாக நம்பினர். அப்போது தெனாலிராமன் புன்னகையுடன் உள்ளே வந்தார். அரசர் அவர் கருத்தை கேட்டபோது அவர் அமைதியாக, மண்டா, இந்த கிளி எந்த எதிர்காலத்தையும் சொல்லாது என்றார். வியாபாரி கோபமடைந்தான். ஆனால் தெனாலிராமன் ஒரு சோதனை முன்வைத்தார். அவர் ஒரு ரகசிய கேள்வி எழுதுவார், கிளி அந்த பதில் சொல்ல வேண்டும். அந்த கேள்வி எழுதிய சிறிய காகித சுருள் கூண்டின் முன் வைக்கப்பட்டது. கிளி பார்த்தது, ஆனால் அமைதியாக இருந்தது. அரண்மனையில் இருந்த அனைவருக்கும் சந்தேகம் எழத் தொடங்கியது. வியாபாரி வியர்வையில் திளைத்தான். அப்போது தெனாலிராமன் உண்மையை வெளிப்படுத்தினார். கிளி பேசுவது வியாபாரி காட்டும் ரகசிய கைக்குறிகளுக்கே. அதை நிரூபிக்க அவர் அதே கைக்குறியை செய்தார். உடனே கிளி செயல்பட்டது. அரண்மனை அதிர்ச்சியில் மூழ்கியது. அரசர் ஆவேசத்துடன் வியாபாரியை தண்டிக்க உத்தரவிட்டார். வியாபாரி காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்டான். அரசர் தெனாலிராமன் அறிவை பாராட்டினார். தங்கக்கிளை அரண்மனை தோட்டத்தில் விடுவிக்கப்பட்டது. தெனாலிராமன் தனது சிரிப்புடன் அங்கிருந்து சென்றார். அறிவு எப்போதும் ஏமாற்றத்தை வெல்வதை மீண்டும் நிரூபித்தார்.